என்ன மூவி பாத்துறீங்க? விடாமுயற்சி பிரதர். விடாமுயற்சி நல்லா இருக்கு. எதனால நல்லா இருக்கு சொல்றீங்க? எதனால நல்லா இருக்குன்னா நல்லா தான் ப்ரோ இருக்கு, விட்டுருங்க ப்ரோ. ஆக்டிங் எப்படி இருக்கு? தலையோட ஆக்டிங் செமையா இருக்கு ப்ரோ, அதெல்லாம் செமையா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் ஓகே. இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணல ஒரு அளவுக்கு. நல்லா இருக்கு படம். அனியோட மியூசிக் செம. அனியோட மியூசிக் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை கவர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே தான். ஆக்ஷன் டீமோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சொல்லவா ப்ரோ வேணும், அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். இல்ல இப்போ அவர் எப்படி எந்த மாதிரி ரோல் பண்ணிருக்காரு? வில்லன் அந்த மாதிரி பண்ணிருக்காரா இல்ல எப்படி பண்ணிருக்காரு? ஆக்சுவலா அர்ஜுன் சார் அண்ட் அஜித் சார் ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்கு. பட் ஃபைனல் ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் வேற மாதிரி இருக்கு. மத்தபடி ஓகே தான். சரிங்க, ஃபேமிலி செட் ஆகுமா? கண்டிப்பா செட் ஆகும் பிரதர். சரி, ஓகே, தேங்க் யூ. என்ன மூவி பாத்துறீங்க? விடாமுயற்சி. எப்படி இருக்கு விடாமுயற்சி? எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருந்துச்சு. தலை ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்க்கணும். மத்தவங்க நடிப்புல நல்லா இருந்துச்சு. ரெஜினாவோட நெகட்டிவ் ரோல் நல்லா இருந்துச்சு. ஆறு முன்னாடி படத்துலயே நடிச்சிருந்தாப்புல, அவரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அர்ஜுன் அஜித் ஃபேஸ் ஆஃப் நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சவதிகா பாட்டெலாம் சொல்லவே வேணாம். கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நம்ம இதுக்கு எப்படி முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஆக்டிங்ல எப்படி இருக்கு? ஆக்டிங்ல ஓகே தான், எனக்கு பார்த்ததே போதும் தலைய, அவ்வளவுதான். அனியோட மியூசிக்ல ரெண்டே பாட்டு தான் மாசு. சவதிகா பத்திக்கிச்சு, ரெண்டு தான் மாஸ். பேக்ரவுண்ட் மியூசிக்ல எப்படி இருக்கு? ஓகேவா தான் இருந்துச்சு. அனி பாக்குற மாதிரி இல்ல, ஓகேவா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இல்ல ப்ரோ, பட் ஓகே. ரெண்டு பேர் அர்ஜுன் அஜித் ஃபைட் வந்து செம்ம. அந்த ஃபைட்காகவே கிளைமேக்ஸ் பார்க்கலாம். பட் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்க அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அவ்வளவுதான். நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க தலைக்கு? மாஸ் மாஸ் ஸ்கிரீன்ல அது இருந்ததா இல்லையா? இருந்துச்சு, பக்கா 100% இருந்தது. பார்த்ததே போதும். சரிக்கா, ஆமா, அஜித்தே அவ்வளவுதான். அந்த கடவுளே அப்படின்னு வைப் பண்ணாங்க. கண்டிப்பா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வைப்ல தான் போச்சு. முடிகிற வரைக்கும் அந்த வைபோட தான் இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் எமோஷனல் லவ் அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபைட் அந்த மாதிரி போச்சு. அவங்க பாட்டு அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க அர்ஜுன் காம்போ நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் ரோலா இருந்தாலும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா செட் ஆகும். நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, கண்டிப்பா பார்க்கலாம். விடாமுயற்சி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. தலையா ஸ்டார்டிங்ல காட்டினாங்க பாருங்க, பேட்டரே சதறிச்சு ப்ரோ. ஃபுல்லி செலிப்ரேஷன் தான். 2 வருஷத்துக்கு படம் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 ஷோ போவேன், வழியை தரிசிப்பேன். அப்புறம் இன்னொரு ஒரே 1.5 மாசம் ஏப்ரல் 10, அதுவும் எங்க படம் தான். நாங்க மட்டும்தான், எப்போ நாங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப பாப்பீங்க படம் இன்னும் ஹைலைட்டா இருக்கு ப்ரோ. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. 2 வருஷத்துல தலை செதுக்கி வச்சு ஸ்டண்ட்ல இருந்து ஃபைட்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. மகிழ் திறமையெல்லாம் செதுக்கி வச்சு ஒரு சீனும் கேமராலாம் எப்பா பயங்கரம் ப்ரோ. 2 வருஷத்துக்கு ஒத்து ப்ரோ படம். ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். அது இல்லாம இந்த ரொம்ப ஆர்வமா பாக்குறோம் படத்துல, ரொம்ப ஆர்வமா போச்சு. அத்தனை நடக்க போகுதுன்ட்டு தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, கரெக்டாக தான் ப்ரோ. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் பொறுமையா போவோம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆகிடும். எல்லாமே சீக்கிரமாக முடிய ஆரம்பிச்சிடும். மியூசிக்லாம் அனிருத் செதுக்கி வச்சு 2 வருஷத்துல பயங்கரம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒரு மியூசிக்கும் அந்த போல இருந்தது. ஏன் சேவலத்துல அடிமை போல தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது மியூசிக்லாம். சரி, ஃபேனோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நல்லா தான்.